ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். சில ஹோம் மேக்கராக இருந்தாலும் அவங்க பார்ட் டைமில் ஏதாவது வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள ஸ்கூல் கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு வரணும், இது மாதிரி பல வேலைகள் இருக்கும். அதற்கு நடுவில் நம்ம கிச்சன்லேயே எப்போவுமே இருக்கணுன்ற சிச்சுவேஷன் இருந்து தான் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். அதனால் சில விஷயங்களை நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கும்போது கிச்சன்லேருந்து காலையில் சீக்கிரமாக ஸ்பீடாக வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா சில வீக்லி ப்ரிப்ரேஷன் இருக்குது, மந்த்லி இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டெய்லி நம்ம என்னென்ன ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுக்கலான்றது தான் இன்னையோட வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முந்தின நாளே கவுண்டர் டாப்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிடணும். அடுத்த நாள் என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கான சாதத்துக்கான அரிசி, தண்ணி இது எல்லாமே ரெடியாக நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வடித்து சாப்பிட்றவங்களா இருந்தால் தண்ணி எடுத்து வச்சிடலாம். இல்லை குக்கர்லனா குக்கர்லேயே அரிசி எவ்வளோ அளவோ அதை அளந்து நம்ம ஸ்டவ் மேலே எடுத்து வச்சிடணும். அடுத்த நாள் நம்ம என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கான காய்கறி, நான் தக்காளி சாதம் செய்யலான் இருக்கிறதுனால தக்காளி சாதம், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கானதை ரெடியாக எடுத்து வச்சிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கான லஞ்ச் பாக்ஸை வந்த உடனேயே வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆன உடனே இந்த மாதிரி ஒரு கேரி பேக் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கூடை இருந்ததுன்னா அதில் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்பூன் காணும், லஞ்ச் பாக்ஸ் காணும், நம்ம தேட வேண்டிய அவசியமே இருக்காது. நைட்டே நம்ம அவங்களுக்கான லஞ்ச் பாக்ஸுக்கான எல்லா பொருளுமே ஸ்பூன் முதல் கொண்டு வாட்டர் பாட்டில், லஞ்ச் டவல் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீரை அடுத்த நாள் சமைக்க போகிறோம் அப்படின்னும் போது காலையில் உட்காந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் முந்தின நாளே அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி ஒரு கேரி பேக்லேயோ இல்லைனா துணிப்பையில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னாக்கா 2 நாள் ஆனாலும் நமக்கு வாடாமல் இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது காலையில் எந்திரிச்சோமா கீரை குழம்பு செஞ்சோமா கொடுத்தோமான்னு ஈஸியாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நமக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போதே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து வீக்லி ப்ரிப்ரேஷன்லேயுமே வரும். இல்லை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்க போகிறோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம இப்போ பூண்டு குழம்பு வைக்கிறோன்னா நமக்கு பூண்டு தேவைப்படும். அப்போ முந்தின நாளே நம்ம அதை அழகாக தோல்லாம் எடுத்துட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அடுத்த நாள் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக சமைக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நம்ம இந்த மாதிரி 2 நாளைக்கு ஒரு வாட்டி அரைச்சி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு தக்காளிலாம் நிறைய இருக்குது, வீணாக போகுது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அரைச்சி ஊறுகாய் மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு காலையில் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே வந்து நைட்டுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுற விமன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு ஒன்று செய்ய முடியாது. இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நம்ம வீட்டில் இருக்கும்போது தக்காளி ஊறுகாய் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி எல்லாத்துக்குமே இந்த தக்காளி ஊறுகாய் நம்மளுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நமக்கு காலையில் குழந்தைங்களுக்கு தோசை, இட்லி என்ன செய்கிறோமோ அதை செஞ்சுட்டு டக்குனு இந்த கொஞ்சமாக வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இது சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரவைலாம் வாங்கும்போதே நம்ம கடாயில் போட்டு லைட்டாக எண்ணெய்லாம் விடாமல் வெறும் வாணலியில் போட்டு லைட்டாக வறுத்து வச்சிட்டோம்னா டிஃபன் செய்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேமியானா வறுக்காமல் கூட நம்ம தண்ணி கொதிக்கும் போது போடலாம். ஆனால் ரவை வந்து நம்ம வறுத்துட்டு தான் போடணும். அதனால் நம்ம என்ன தான் நம்ம கடையில் வறுத்த ரவை வாங்கினாலும் அதில் திடீர்னு வண்டு வர சான்ஸ் இருக்கும். அதனால் இதை மாதிரி வறுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நமக்கு காலை தேவைப்படுது ரவை உப்புமா செய்கிறோன்னா எடுத்து டக்குன்னு போட்டு செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா நம்ம அடுத்த நாள் என்ன சமைக்க போகிறோமோ அதுக்கான காய்கறிகளை முந்தின நாள் நைட்டே ஒரு 8 மணி 9 மணிக்கே நம்ம வந்துட்டு டின்னர் ரெடி பண்ணும்போதே சைட் பை சைடு இதெல்லாம் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா அடுத்த நாள் எந்திரிச்சு ஈஸியாக வேலை முடிச்சிடலாம். அதே மாதிரி பருப்பு நம்ம மூக்கல்ல வேக வைக்கணும்னா அதை ஊற வைக்கிறதுக்கு அது எல்லாமே குக்கரில் ரெடியாக வச்சுட்டு விசில் முதல் கொண்டு நம்ம எடுத்து போடலாம். காலையில் சம்டைம் நம்ம விசில் வாஷ் பண்ணி போட்டிருந்தோம்னா அதில் எங்கே இருக்குதுன்னு தேடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் விசில் அதுக்கான கேஸ் கட்டு எல்லாமே போட்டு ரெடியாக எடுத்து வச்சோம்னா நமக்கு அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்கூலுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண மாதிரி யூனிஃபார்மே முந்தின நாளே அயர்ன் பண்ணி அவங்களுக்கான ஐடி கார்டு, பெல்ட் எல்லாமே அவங்களே எடுத்து ஷோஃபாவில் வைக்க சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு
இந்த டிப் கண்டிப்பா வேலைக்கு போற லேடீஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்ல இருந்தாலுமே நமக்கு நெறைய பெர்சனல் ஒர்க் இருக்கும். அப்ப வந்து இந்த டிப்ஸ நம்ம ஃபாலோ பண்ணலாம். என்னன்னா, அடுத்த நாள் நம்ம லோட் பண்ண வேண்டிய எல்லா துணியுமே முந்தின நாள் நைட்டே வாஷிங் மிஷின்ல லோட் பண்ணி வச்சிரலாம். இதுல வந்து எது சாயம் போகும், போகாது இது எல்லாமே நம்ம பிரிக்க வேண்டிய இருக்கும். அதனால முந்தின நாளே அது எல்லாமே தனித்தனியா பிரிச்சு நம்ம வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு, அடுத்த நாள் காலைல நம்ம சமைக்கும்போதே அதில பவுடரோ, லிக்விடோ ஊத்திட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா, நமக்கு சமையல் வேலையும் முடிஞ்சிரும். சைட் பை சைட் துணி வேலையும் முடிஞ்சிரும். காய வச்சு எடுத்து வச்சிடலாம். மழை சீசன்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஷேர் பண்ணியிருக்க இந்த டிப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ் யாராவது என்னோட சேனல பார்த்துருந்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். என்னோட சேனலை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிகள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.